ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டே 10ல் இருக்கோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரிவர்ஸ் பார்க்க போகிறோம். உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா ரிவர்ஸ் நம்பர்ஸை பற்றி? நான் சொல்லிங்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்மளோட கோல் என்ன? ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க, அதை ரிவர்ஸ் பண்ணணும். இப்போ 1 to 8ன்னு கொடுத்துருக்காங்கன்னா 8 to 1ன்னு மாற்றணும். அதுதான் நம்மளோட கோல். 4 ஸ்டெப்பில் பார்ப்போமா? ஃபஸ்ட்டு என்னன்னா ரிவர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. எந்த ஒரு ஆக்ஷனும் பண்ணலன்னா ஃபஸ்ட்டு 0வாக இருக்கும். ரெண்டாவது என்ன பண்ணணும்னா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். எப்படி பண்ணுவோம்? மாடலோ 10 வச்சு பண்ணோம் அப்படின்னா கடைசி டிஜிட் எல்லாம் கிடைக்குமா? ரிமைண்டர் 3 பார்க்குறோம். அது என்ன? ரிவர்ஸ் அண்ட் ஆடு அப்படின்ட்டு. இப்போது நமக்கு என்னென்னா ஃபஸ்ட்டு இனிஷியலில் எப்படி இருக்கும்? ரிவர்ஸ் 0வாக இருக்கும். இன்ட்டு 10 பண்ணால் அது 0 ப்ளஸ் ரிமைண்டர் வந்து 8ஆ, அப்போ ரிவர்ஸ் 8. 8 இன்ட்டு 10 வந்து 18 ப்ளஸ் 2 பண்ணோம்னா 82. 82 இன்ட்டு 10 வந்து 820 ப்ளஸ் 1 வந்து 821. இப்போ ரிவர்ஸ் கண்டுபிடிச்சி 4க்கு வந்துட்டோம். டிவைடட்னா என்ன பண்ணுவோம்? கடைசி டிஜிட் எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு 0 வர்ற வரைக்கும் பண்ணணும். இதை லூப் மூடில் கொண்டு வரோமா? இதில் என்ன ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தோம்னா சம் ஆஃப் த டிஜிட்டில் நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணி அதோட சொல்யூஷன் கொடுப்போம். ரிவர்ஸ்னால் நம்ம என்ன பண்ணுவோம்? இங்கே ஆட்லாம் பண்ண வேணாம், அதை ரிவர்ஸ் மட்டும் பண்ணிடுவோமா? ஃபஸ்ட்டு இன்புட் ஒன்றை வந்து ஒரிஜினல் நம்பரை ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம், அதை ரிவர்ஸ் பண்ணுறையும் காட்டணும். இதுதான் நம்மளோட ப்ராப்ளமு. ரிமைண்டர் எல்லாத்தையும் வந்து லாஸ்ட் டிஜிட்டை ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் ரிமைண்டரில். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு வைல் கண்டிஷன் எழுதுகிறோம். என்னன்னா 0 ஆகிற வரைக்கும் லூப் பண்ணி ரன் பண்ணு அப்படின்னு மாட் 10 கொடுத்து லாஸ்ட் டிஜிட்டை மட்டும் எடுக்கிறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? ரிவர்ஸ் பண்ணுவோம். எப்படி பண்ணுவோம் அப்படின்னா ரிவர்ஸ் இன்ட்டு 10 ப்ளஸ் ரிமைண்டர் அப்படின்னு ஒரு இது கொடுத்து அந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையும் பண்ணி ரிவர்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட் டிஜிட்டாக ரிமூவ் பண்ணுறோம். அதனால் இன்புட்டு டிவைடட் 10ன்னு கொடுத்தோம்னா லாஸ்ட் டிஜிட்டெல்லாம் ரிமூவ் ஆகிடும் 0 ஆகிற வரைக்கும். அதை அப்படியே எடுத்து பிரிண்ட் பண்ண போகிறோம். இவ்வளோ தான். ஃபஸ்ட்டு லாஸ்ட் டிஜிட்டை எடுக்கிறோம், அதுக்கப்புறம் வந்து ஆட் பண்ணுறோம் நியூ நம்பரை, அதுக்கப்புறம் ரிமூவ் பண்ணுறோம் லாஸ்ட் டிஜிட்டை. இதை ரிப்பீட்டில் பண்ணுறோம். அவ்வளோதான். ப்ரோக்ராம் பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு பப்ளிக்கு கிளாஸு ரிவர்ஸ் நம்பரு, கிளாஸோட நேமு ப்ரோக்ராமோட நேமும் கொடுத்துரும். அப்புறம் பப்ளிக் ஸ்டாட்டிக் வேல்யூ மெயின் இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. இன்புட் எல்லாத்தையும் டிக்ளேர் பண்ணிடுறோம். இஸ் ஈக்குவல் டு 0 ரிமைண்டர் அப்படின்னு கொடுத்துரும். இப்போ நம்ம கண்டிஷன் எழுதுகிறோம். இன்புட்டு நாட் ஈக்குவல் டு 0 ஆகிற வரைக்கும் லூப்பை ரன் பண்ணுன்னு. ரிமைண்டர் ஈக்குவல் டு இன்புட்டு மாடலோ 10. ரிவர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரிவர்ஸ் ஸ்டார் 10 ப்ளஸ் ரிமைண்டரு. இன்புட் ஈக்குவல் டு இன்புட்டு மாட் 10 அப்படின்னு சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டனில் ரிவர்ஸை பிரிண்ட் பண்ணு. இவ்வளோ தான் ப்ரோக்ராமு. எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவோம், ஷிஃப்ட் அண்ட் ஆட் பண்ணுவோம், ரிமூவ் பண்ணுவோம். இதுதான் கான்செப்ட். இந்த 3 லைனை எழுதிட்டிங்கன்னா இன்டர்வியூவில் கேட்ட கொஷின்ஸு அரே எலமெண்ட்டை எடுத்து எப்படி ரிவர்ஸ் பண்ணி அரையில் ஸ்டோர் பண்ணுறது, அதை நம்ம ரிவர்ஸ் பண்ணிவிட்டு திரும்பி அரையிலேயே சேவ் பண்ணணும். அதுதான் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டு. 4 ஸ்டெப்பில் நம்ம சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு அரேவை ட்ராவல்ஸ் பண்ணணும். அரேவை எப்படி ட்ராவல்ஸ் பண்ணால் ஃபார் லூப் வச்சு I is equal to 0 I less than அரே லென்த்து I ப்ளஸ் ப்ளஸ்ன்ட்டு. இப்போ என்ன பண்ணால் அரையில் வந்து அரையோட லென்த்து 3 இருக்குது அப்படின்னா அரே நமக்கு நார்மலாகவே தெரியும் அரே எப்படி இண்டெக்ஸ் எடுத்துக்கணும் 0லேருந்து எடுத்துக்கும் அப்படின்ட்டு. இப்போ வந்து 1 நம்ம வந்து ட்ராவல்ஸ் பண்ணி பார்க்கும். ரிவர்ஸ் பண்ணி ரிவர்ஸ் வித் மாடலோ அண்ட் டிவிஷன் அப்படின்ட்டு. இப்போ மாடலோ பண்ணோம்னா கடைசி டிஜிட்டாக 1 எடுக்கும். இப்போ 3 2 1ன்னு தனித்தனியாக எடுக்கும். அதுவே டிவைடட் 10ன்னு கொடுத்திங்கன்னா அது எல்லாத்தையும் என்ன பண்ணால் ரிமூவ் பண்ணும் அன்டில் 0 வர்ற வரைக்கும். நம்பருக்கான லாஜிக் எழுதுவோம். ரிவர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரிவர்ஸு இன்ட்டு 10 ப்ளஸ் டிஜிட்டு அப்படின்ட்டு. இப்போ நம்ம ரிவர்ஸ் பண்ணி அங்கே எடுத்தோமா 2 3 2 1ன்னு அது எல்லாத்தையும் இங்கே ஆட் பண்ணி 0 இதோட ப்ளஸ் அதோட டிஜிட் என்ன அப்படிங்கிறத நம்ம எடுத்து எழுதுவோம். அப்போ ஃபஸ்ட்டு 3 ஆட் ஆகும், அப்போ 3 2ன்னு ஆகும், அப்போ 3 2 1ன்னு இதுவாகும். இதே இப்போ நம்ம வந்து அரே ஆஃப் ஐயில் வந்து ரிவர்ஸ் பண்ணதை சேவ் பண்ணி வச்சுக்கிறோம். லாஜிக் என்னன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ட்ராவல்ஸ் பண்ணுறோம் அரேவை லூப்பை வச்சு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு நம்பரையும் மாடலோ அண்ட் டிவிஷன் வச்சு நம்ம வந்து ரிவர்ஸ் பண்ணுவோம். திரும்பி அரையிலேயே ஸ்டோர் பண்ணி வைப்போம் ரிசல்ட்டை. இப்போ அவங்க எல்லாருக்கும் ஒரு டவுட் வந்திருக்கும், இதை ஏன் தர்ஷு இன்டர்வியூவில் கேட்குறாங்க அப்படின்ட்டு. இப்போ அதுக்கான நம்ம சொல்யூஷன் லூப் அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு கிளாஸ் ரூமுக்குள்ளே போகிறீங்க, அங்கே அட்டெண்டன்ஸ் இருக்குன்னா இப்போ ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டாக நம்ம வந்து ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் இருக்கிறவங்களுக்கு நம்ம அட்டெண்டன்ஸ் இருப்போமா, அந்த இடத்துல லூப். அதே மாதிரி இங்கே நம்பர் கொடுத்துருக்குது, ஒவ்வொரு நம்பராக நம்ம போய் பார்த்து அதை எடுத்து நம்ம ரிவர்ஸ் பண்ணி பார்க்குறதுக்காக இந்த இது. இப்போ நோன் நம்பர் லாஜிக் அப்படின்னு ரெண்டாவது இது சொல்கிறாங்க. அது எப்படின்னா மாடுலோ யூஸ் பண்ணியும் டிவைடட் யூஸ் பண்ணியும். நான் என்ன சொன்னேன்? மாடுலோ யூஸ் பண்ணால் லாஸ்ட் டிஜிட் என்னங்கிறத நம்ம எடுக்க முடியும், அதுவே டிவைடட் யூஸ் பண்ணால் ரிமூவ் பண்ண முடியும். அரே ட்ராவல்சல் அப்படின்னா இப்போ நம்ம நார்மலாக அரேவை எப்படி நம்ம இது பண்ணுவோம்? இண்டெக்ஸை வச்சு யூஸ் பண்ணி தான் பண்ணுவோம். அதுதான் இங்கே அரேவில் இண்டெக்ஸை வச்சு நம்ம ட்ராவல்ஸ் பண்ணி போகிறது தான் சொல்கிறது. இப்போது உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கலாம், இப்போ இது அரேயில் ஸ்டோர் பண்ணால் எக்ஸ்ட்ரா மெமரிலாம் தேவைப்படுமாண்டு.
அதெல்லாம் ஒன்றும் தேவைப்படாது. ஏன்னா இப்போது நம்ம ஆல்ரெடி இருக்கிற அறையில் உள்ளதை எலமெண்ட்டை எடுத்து ரிவர்ஸ் பண்ணி திரும்பி அதே அறையில் தான் ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். இது இன்பிளேஸ் அல்காரிதம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே நம்ம லூப்புனா என்னென்னு தெரிஞ்சுக்கிறோம், நம்பரோட லாஜிக் தெரிஞ்சுக்கிறோம், அறையோட ட்ராவர்சல் தெரிஞ்சுக்கிறோம். வித்தவுட் எந்த ஒரு மெமரி ஸ்பேஸும் எக்ஸ்ட்ராவாக தேவைப்படலை அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்கிறோம். ஷேராக இந்த அளவுக்கு நாலேஜ் இருக்குன்னா இன்டர்வியூக்கு நல்ல இம்ப்ரெஷன் க்ரியேட் ஆகும். ஸோ இதுக்கான ப்ரோக்ராம்ஸ் பார்ப்போம். ஃபஸ்ட்டு இன்புட்டு ஜாவா யூட்டில் அரேன்னு எடுத்துக்கிறோம். பப்ளிக் கிளாஸு ரிவர்ஸ் அரே டிஜிட்டு அப்படின்னு எடுத்துக்கிறோம். இது வந்து என்ன சொன்னால் கிளாஸோட நேமும் ப்ரோக்ராமோட நேமுன்னு சொல்லியாச்சா. திரும்பி அதை கால் பண்ணிட்டு இன்ட்டு அரே அப்படின்ட்டு அரேயோட வேல்யூஸை நம்ம இங்கே கொடுத்தோம். நான் சொன்ன மாதிரி ஃபார் லூப்போட கான்செப்டை எழுதுகிறோம். இன்ட்டு ஐ இஸ் ஈக்குவல் டு 0, ஐ லெஸ் தேன் அரே ஆஃப் லென்த்து ஐ ப்ளஸ் ப்ளஸ், இன்ட்டு நம் இஸ் ஈக்குவல் டு அரே ஆஃப் ஐ அப்படின்னு கொடுத்துட்றோம். இன்ட்டு ரிவர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0, ஒயில் லூப்பில் நம்ம நாட் ஈக்குவல் டு 0 ஆகிற வரைக்கும் பண்ணு. என்ன பண்ணால் இன்ட்டு டிஜிட் ஈக்குவல் டு நம்ம மாட் 10, ரிவர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரிவர்ஸ் ஸ்டார் 10 ப்ளஸ் டிஜிட்டு, நம் இஸ் ஈக்குவல் டு நம் பை 10. ஸோ ரிவர்ஸ் ஆகி கிடச்ச வேல்யூவை அரே ஆஃப் ஐயில் ஸ்டோர் பண்ணு, ரிவர்ஸை பிரிண்ட் பண்ணு. என்னன்னா அரே டாட்டு ஸ்டின்னு அரே அப்படின்னுட்டு. அப்போ என்னென்னா நம்ம ரிவர்ஸ் ஆன வேல்யூஸை அரேயில் ஸ்டோர் ஆகி கிடைக்கும். ஐ ஹோப்லி தட் இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு. நாளைக்கு பேரண்ட் ரோம்னா என்னென்னு பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.